சரி, அப்புறம் பார்த்தா எல்லாமே ஆன் போர்டிங்கில் காமிக்குது என்னோட மூவிங்கில். ஏன்னா லக்கேஜ் இதுவாயிடுச்சு. போர்டிங் பாஸ் வந்து சென்னையிலே வாங்கிட்டேன். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் ரீஃபண்டபிளும் நான் போடலை. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த எக்ஸ்பெடிஷன் போகிறேன்னு தெரியும். அதுக்கு ஒரு 60,000 ஆகணும்னு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த ஃப்ளைட் டிக்கெட் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் மும்பை ஏர்போர்ட்லேயே இருக்க அழுகிறேன். என்னடா பண்ணுறதுன்னு தெரில. ஃப்ளைட் டிக்கெட்டும் திருப்பி இது பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்ட்டாங்க. இமீடியட்டாக டிரான்சிட் விசா எடுக்க முடியாது. சரின்ட்டு நான் மும்பையிலே ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக வேண்டாம், ஏதோ சரியில்லை, நாங்கள் அப்பயே சொன்னோம்ல அப்படின்வாங்கன்ட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டேன். 3 நாள் ஸ்டே பண்ணியிருக்கேன் மும்பையிலே இருக்கேன். வீட்டில் யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாரும் மெசேஜ் பண்ணுறாங்க, இங்கே இருக்கியா, இங்கே ரீச் ஆகிட்டேன்னு. ஆனால் எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல. யாருக்கும் டவுட் வரல. ஐ மீன் ரிப்ளை பண்ணுறேன், ஆனால் டவுட் வரல யாருக்குமே. எல்லாருக்கும் என்னடா இது இவ உடனே மெசேஜ் பண்ணுறாளேன்னு மட்டும் அவங்க மைண்டில் இருந்திருக்கு. நான் எதுவும் சொல்லவே இல்லை. இறங்கிட்டியான்னு கேட்டால் இறங்கிட்டேன்னுவேன். எனக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா எல்லாரும் நெகட்டிவாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 4 லட்ச ரூபா திருப்பியும் ஃப்ளைட்டுக்கு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறேன். ஏற்கனவே 15 லட்சம். அந்த 4 லட்ச ரூபா ரெடி பண்ணுறேன். என்கிட்ட காசே இல்லை. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போனேன். அப்புறம் திருப்பி 4 லட்சம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த 3 டேஸாக அந்த 4 lakhs ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி ரெடி பண்ணேன்.